அது அதான் எப்படி பார்த்தாலும் விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படிங்கிறார் எங்க தலைவர். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறையன்பு. அதுக்கு பல சான்றுகள் வச்சு எழுதுறார். அது மாதிரி என் சமூகம் விழிப்புணர்வு அற்று போனதுக்கு காரணம் இது திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்ற அழிச்சு சாதிப்பற்று மதப்பற்ற ஊட்டிடுச்சு. ரெண்டாவது மதிமயங்கி சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரைக்கவர்ச்சி, சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி, கண்ணு வழியே காது வழியே போதைய திரைக்கவர்ச்சியில மூழ்க வச்சிருச்சு. இப்ப நீங்க பாருங்க, இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில தான், மொழி புரட்சியில தான் வருது. மாணவர்களை இவங்க அவன் தன்னெழுச்சியா போறான் மொழி மேல இருந்த பற்றில அந்த கிளர்ச்சியை வச்சு ஆட்சிக்கு வந்தது. அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவன மாணவர் அமைப்பு இருந்தா ஒருவேளை நம்ம ஆட்சியை எடுத்து போறான்னா கட்டுப்படுத்த முடியாதுன்னு மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, பள்ளியில அரசியல் பேசக்கூடாது, ஆனா சினிமா பேசலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப கல்லூரியில அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லுங்க. அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. அதை விட்டு சினிமா பேசலாம், அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சி எதுவும் கிடையாது. மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது. திரைப்பாட்டு, அதுக்கு நடனம். அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னா அது ஒரு மதமா மாறி நின்னுக்கிடுச்சு. வெரி பிக் ரிலீஜனா நின்னுக்கிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிருச்சு. கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அதனால என்ன ஆயிருது, நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு. அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது? விழிப்புணர்வற்ற என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எளிய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது. இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நிறுத்தியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அதுல 36 லட்சம் வாக்கை தேடி போட்டு என் வாக்கு 3வது பெட்டி 4வது பெட்டியில் இருந்தது. அதுல தேடி போய் ₹1 வாக்கு காசு வாங்கல. சாதி சொன்னாங்க, மதம் சொன்னாங்க, சாராயம் தந்தாங்க, சாப்பாடு தந்தாங்க, பணம் தந்தாங்க. அதுல தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும், நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்கை கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு மயக்கம் இருக்கு, திரை மயக்கம் இருக்கு. அது எப்படின்னா, நீங்க பாதரச விளக்குல இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க. வாசனை திரவியத்துல வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க. இந்த மயக்கத்துல இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் சரி பண்ணு. எங்க அப்பா நம்மாழ்வார் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது நஞ்சில்லா உணவுன்னு இருந்தானா, இயற்கை உணவுன்னு எவனா பேசினானா, ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எங்கேயாவது இருந்துச்சா, மர செக்கெண்ணெய் கிடைக்கும்னு எந்த கடையிலாவது இருந்துச்சா? ஒரு மகன் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குனான். அது மாதிரி ஒரு மாறுதல் வரும். அது எப்ப லெனின் என்ன சொல்றாரு, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறார். அதுக்கு சான்று இலங்கை, அதுக்கு சான்று பங்களாதேஷ், அதுக்கு சான்று நேபாள். இந்த சுத்தி நடந்தது. எல்லா வீட்லயும் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. என் வீடு எரியாதுன்னு நான் உறுதி தர முடியாது. எரியும். அந்த தீ தான் புரட்சி தீ. கொஞ்சம் பொறுத்துருங்க, நடக்கும். அதுக்கு தான் நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு போறோம். இந்த தீ நாங்க தீ இல்ல, எங்க முன்னோர்கள் ஏற்றி வச்ச தீ. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் பற்றி சிந்திக்க கூடாத அளவிற்கு, அவர்கள் அரசியலை பத்தி புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இப்போது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஜாதி பற்று, மதப்பற்று, சாராயம், திரைக்கவர்ச்சி அப்படின்ற போதையை கொடுத்து அவங்கள சிந்திக்க விடாம பண்ணிருச்சு. ஒரு கல்லூரியில, ஒரு பள்ளியில ஒரு விழா ஒண்ணு வைக்கிறாங்கன்னா அங்க சினிமா பாட்டை போட்டு விட்டு ஆட்டம் போட சொல்லி தான் சொல்லி கொடுக்குது. அப்போ அங்க பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு சினிமா அப்படின்றது ஒரு பெரிய திரைக்கவர்ச்சியா மாறிடுது. சினிமா தான் எல்லாம், சினிமா தான் ஒரு பெரிய மதம் அப்படின்ற அளவுக்கு அது மாறிடுது. இப்படி இருக்கும் சூழல்ல அரசியலை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையானது அந்த மாணவர்களுக்கு இல்லாமே போயிருது. ஒரு தெளிவான அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்காம போயிருது. இந்த நிலைமையை கொண்டு வந்தது திராவிட கட்சிகள் தான். இறை வழிபாட்டை ஆதரிக்காத திராவிட கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றி பாதுகாத்துச்சு. அதன் விளைவாகத்தான் சினிமா போதையில, சாராய போதையில, சாதி மத போதையில தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல கட்சி எது அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியாம போயிருச்சு. எங்களோட நாம் தமிழர் கட்சியை தேடி தேடி ஓட்டு போட்டு 36 லட்சம் வாக்க போட்டாங்க. அப்போ மக்கள் தெளிவா இல்ல அப்படின்றது கிடையாது. அவங்கள தெளிவான சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய கடமையானது நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு.